அதாவது நான் எத்தனையோ கதைகள் கேட்டிருக்கேன். இதுவரைக்கும் நீங்க சொன்ன மாரி நெறைய காமெடி படம். காமெடியில தான் அதிகமாக கவனம் செலுத்தினேன். நகைச்சுவையில போவேன், எல்லாம் பண்ணுவேன். சில கதைகள் வந்து பிளாக் காமெடியோட வரும். சில கதைகள் வேற மாரி இருக்கும். இப்போ மாமன்னன் பார்த்துருப்பீங்க. ஆமா. அது ஒரு மாதிரியான ஜெயினில் பண்ண படம் அது. இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது, இப்படி மாமன்னன் வந்ததுக்குனால எனக்கு இன்னொரு கதை வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னாரு. இந்த படத்துடைய ரைட்டர் கிருஷ்ணமூர்த்தி. அவர் சொல்லும்போது ரொம்ப நேரம் புரியல எனக்கு. அவர திரும்பி துருவ இன்னும் மறுபடியும் சொல்லுங்க, இன்னொருக்கா சொல்லுங்கன்னா, அந்த கதைக்குள்ள என்னால போகவே முடியல. திருப்பி இந்த அந்த சீன் சொல்லுங்க. அடுத்து இன்னும் அந்த முதல்ல ஒரு சீன் சொல்லுங்க. அப்படியே ஒவ்வொரு சீனும் திரும்ப அவர்ட்ட கேட்டு வாங்குறேன். ஓகே. வாங்குனா அவரு எங்கிட்ட போறாரு, அப்படி போறாரு. இந்த சடை பண்ணுவோம்ல பெண்களுக்கு அந்த 3 சடை பின்னால போடுறாங்கல்ல, அது மாதிரி பல சடை போடுற மாரி, இந்த ஒரு படத்த முனியாண்டி விலங்குல பல பக்கம் சடை போட்டிருப்போம்ல, அது மாதிரி பல பெண்டுகள் வருது அதில. ஆனா கதை பார்த்தீங்கன்னா, கேட்க அந்த கதையே வேற மாரி இருக்கு. அது வித்தியாசமான கதையா இருக்கே அப்படின்னு ரொம்ப நேரம் யோசனைட்டே இருக்கேன். அப்போ திரும்ப ஒரு 1 ஹவர் கேட்கக்கூடிய கதையை ஒரு 2 ஹவர் 3 ஹவர் அவர் கிருஷ்ணமூர்த்தி சார்ட்ட கேட்குறேன். ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு அது. சரி யார் பண்ணுறா அது அப்படின்னு கேட்டேன். சௌத்ரி சார் சூப்பர் ஹோட்டலேருந்து பண்ணுறாங்க சார். அவங்க அவருடைய புருஷர் வந்து முகேஷ் சார் அப்படிலாம் சேர்ந்து எல்லாம் பண்ணுறாங்க. சரி அப்படிங்கும்போது அப்போ அந்த கதையை இந்த கதைக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது வேறு இதில் யார் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு கேட்குறேன். கேட்குறப்ப அவர் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறார். இல்லை சார் கொஞ்சம் 2-3 நாளில் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்துடும் அப்படின்னாரு. அது நான் என்னையே சொல்லிட்டீங்க, இன்னொரு ஆர்டிஸ்ட் யாருங்கிறத சொல்லுங்கன்னொன்னே அப்புறம் ஃபுல்லாக கதையை கட்டினேன். கதை எனக்கு பிடிச்சி போச்சு. இப்போ 2 நாள் சென்று திருப்பி மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணோன்னே இந்த கதை வந்து சார் இல்லை பகவத் சார் பண்ணுறாரு சார் அப்படின்னாரு. எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அவரும் இப்போ தான் நம்ம மாமன்னன் காம்பினேஷன் உங்களுக்கு அந்த காம்போ இருக்குல்ல உங்களுக்கு, அவரா சூப்பராக இருக்குங்க. அந்த காம்பினேஷன் அவர் கூட பண்ணுறப்போ அந்த படம் எப்படி இருக்குங்கிறது அவனுக்குள்ள நானும் கிருஷ்ணன் சார் ஓட்டி பார்த்தோம். திருப்பி இன்னொரு மீட்டிங்கில் வர்றாரு. சார் இதில் வந்து டேரக்டர் என் ஃப்ரெண்டு அப்படின்னோடனே அங்கே அருமையான அற்புதமான மனிதர் கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அவர் ஒருத்தர் சுதீஷ் சங்கர். அவரை பற்றி சொன்னோன்னா அவர் அந்த சைடில் அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இவர் ஒன்லி ரைட்டர் மாதிரி அவர் பேசிட்டாங்க. சரி உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவுத் சார் சொன்னாராம், வடிவேல் சார் தான் நல்லாயிருக்கும்